வழங்குவோர் சஃபா ஃபேஷன்ஸ், ஓம் சக்தி காம்ப்ளெக்ஸ், சிந்துபூந்தரை, திருநெல்வேலி ஜங்ஷன். MH ஃபேமிலி ரெஸ்டாரண்டின் T20 வேர்ல்ட் கப் கிரிக்கெட் மேட்ச் மாலை 6 மணி முதல் 11 மணி வரை லைவ் ஸ்கிரீன் டிஸ்ப்ளே அண்ட் கார்டன் டின்னர். MH ஃபேமிலி ரெஸ்டாரண்ட், MNH ஜுவல்லர்ஸ் வளாகம், திருநெல்வேலி ஜங்ஷன். திருநெல்வேலி சதகத்துல்லா அப்பா கல்லூரியில் தேர்தல் ஆணையம் மற்றும் தி இந்து தமிழ் நாளிதழ் இணைந்து வழங்கும் தேர்தல் ஜனநாயகத்தின் பெருமையை பேசும் மாணவர் திருவிழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் கருணாகரன் தலைமை தாங்கினார். மாவட்ட வருவாய் அலுவலர் குழந்தைவேல், சதகத்துல்லா அப்பா கல்லூரி முதல்வர் முகமது சாதிக், தமிழ்துறை தலைவர் மகாதேவன், தி இந்து நடுப்பக்க இதழ் ஆசிரியர் சமஸ், எழுத்தாளர் நாரம்புநாதன், கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். இந்திய வாக்காளராகிய நான் உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்திய திருநாட்டின் ஒரு அங்கம் என்பதில் பெருமிதம் கொள்கிறேன். இந்திய ஜனநாயகத்தின் மாண்பை காக்க வேண்டும் என்பதில் பெரும் அக்கறையும் அளவு கடந்த ஆர்வமும் கொண்டிருக்கிறேன். இந்திய ஜனநாயகத்தின் எதிர்காலம் என் போன்ற இளைஞர்களின் கையில் உள்ளது என்பதை நன்கு உணர்ந்திருக்கிறேன். இந்திய ஜனநாயகத்தின் வலிமையை காக்க என்னுடைய விலை மதிப்பற்ற வாக்குகள் விலை போக ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டேன் என்று உறுதி கூறுகிறேன். இதன் மூலம் 2016 மே மாதம் நடைபெறவிருக்கும் தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் பங்கு பெற்று எனது வாக்குரிமையை நிலைநாட்டுவேன் என்றும் எனது குடும்பத்தினர் நண்பர்களும் அவரவர் வாக்குரிமையை நிலைநாட்ட என்னாலான அறிவுறுத்தலை மேற்கொள்வேன் என்றும் உறுதி கூறுகிறேன். ஒற்றுமை உணர்வுடனே
ஜனநாயக திருவிழாவாம் தேர்தல் நமது ஓட்டு நமது நாம வாக்களிப்பது நமது பெரும் கடமையாகும். ஓட்டுரிமையே நமது பெருமையாகும். இந்த பாட்டுல எடுத்து சொன்னா நாட்டுக்கே பெருமையாகும்.
பேர், என்ன வகுப்பு படிக்கிறீங்க? நான் மணிகண்டன், செகண்ட் BA ஹிஸ்டரி. மணிகண்டன், நீங்க ஒரு ஹீரோவாமே வெளிநாடுலாம் போயிட்டு வந்திருக்காங்க அப்படியா? ஆமாம் சார், நேஷனல் லெவல் செகண்ட் ஓரியன்டர். ஸோ வாழ்த்துக்கள் தம்பி. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதாவது நீங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வரும்போது உங்களுக்கு இருந்த உணர்வு, இப்போ இருக்கிற உணர்வு, இந்த எலெக்ஷனுக்கு அமைப்பு, அதாவது தேர்தல் ஜனநாயகங்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆசை என்ன நினைக்கிறீங்க? ஸோ இந்தியா தான் உலகத்திலே லார்ஜஸ்ட் டெமோக்ரஸி. அதாவது 2.1 பில்லியன் பீப்புள் இருக்காங்க. ஸோ இந்தியாவோட யங்ஸ்டர்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்மளோட பாப்புலேஷன் க்ரோத் தான் இந்தியாவை பாதிக்குன்னு நினைக்கிறாங்க. பட் அதான் நம்மளோட ஸ்ட்ரென்த். ஸோ அதை வந்து நம்ம ரைட்டாக யூஸ் பண்ணிக்கணும். அதுவே அந்த பாப்புலேஷன் வந்து யங்ஸ்டர் ஸ்ட்ரென்த் தான் அதிகமாக இருக்கு. ஸோ எல்லாரும் அதை பாசிட்டிவிட்டியாக பார்த்தா அது ஒரு நல்லதாக இருக்கு. தேங்க்யூ. அடுத்தது இங்கே போல அறிமுகப்படுத்தி. என் பேர் ஜீவிதா, நான் ஃபர்ஸ்ட் இயர் MA ஹிஸ்டரி படிக்கிறேன். என்ன நினைக்கிறீங்க தேர்தல் ஜனநாயகம் பற்றி, அரசியல் பற்றி? இங்கே வரும்போது என்ன நினைச்சிட்டு இருந்தீங்க? இப்போ இவங்க பேர் பேசுறதுக்கு அப்புறம் ஏதாவது நம்பிக்கை வந்துருக்குதா? என்னோட இது என்னன்னா, எனக்கு மாற்றம் வேணும் அப்படிங்கிறது என்னோட எண்ணம். எங்கள் கிளாஸ்லேருந்து சார்ட்ட நான் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருப்பேன். சார் இந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு. ஆனால் நீங்கள் சொன்ன கருத்து என்னை ரொம்ப தாக்கிடுச்சு. மாற்றம் வேணும்னா நீங்கள் முதல்ல மாறுங்க, அப்புறம் மாற்றத்தை விரும்புங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. நிஜமாவே நான் நிறைய மிஸ்டேக் பண்ணிக்கணும்னு தோணுது. இந்த செகண்ட்ல இருந்து என்னால் முடிஞ்ச அளவு என்னுடைய மாற்றங்களை உருவாக்குவேன். அப்புறம் என் நாடு நான் தானாகவே மாறிடும். என்னோட பேர் வந்து ரஹ்மத் ஜசீமா, நான் ஃபர்ஸ்ட் கெமிஸ்ட்ரி. உண்மையிலே இதுக்கு இந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஓட்டால் என்ன பண்ணிட முடியும் நம்மளால அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நீங்கள் சொன்னதுக்கப்புறம் உண்மையிலே ஒரு நல்ல ஐடியா இருந்துச்சு. கண்டிப்பாக அந்த தடவை ஃபஸ்ட்டு டைம் நான் ஓட் பண்ண போகிறேன். கண்டிப்பாக ஓட் பண்ணுவேன். எங்கள் ஸ்ட்ரீட்டில் உள்ள எல்லாத்துக்கும் கண்டிப்பாக நான் இதை போய் சொல்லுவேன். நீங்களும் கண்டிப்பாக ஓட்டு போடுங்க. தேங்க்யூ ஸோ மச். உறுப்பினர்கள் அல்ஹாஜ் LKM முகமது நாசர் அவர்கள், அல்ஹாஜ் KM மீரான் மொஹதீன் அவர்கள், பொறியாளர் LKM முகமது
நம் வாக்கு நம் எதிர்காலம் என்பதை ஒவ்வொரு தனி மனிதனும் உணர்ந்து செயல்பட்டால் இத்தேர்தலில் 100% வாக்குகள் நிச்சயம். அச்சமோ கூச்சமோ அறியாமையோ இன்றி அனைவரும் வாக்களிக்க வேண்டும். அதற்கு இளைஞர்களாகிய இளைய சிற்பிகள் வழிகாட்டிகளாக இருக்க வேண்டும். மக்களாட்சி என்னும் தேரை எழுப்போம், மதில் வாய்ப்பென்று வாக்களிப்போம். நல் வாக்கு அளித்திடுவோம், அதை நல்லவருக்கே அளித்திடுவோம். நீங்கள் வாக்களிக்காமல் விடும் ஒவ்வொரு ஓட்டும் கள்ள ஓட்டாக மாறும் அபாயம் உண்டு. எனவே கள்ள ஓட்டினை தவிர்க்க தேர்தலில் விரைவாக சென்று வாக்களியுங்கள். ஓட்டு போடாமல் இருப்பது தவறு. எனவே உங்கள் ஓட்டினை தவறாமல் வாக்குப்பதிவு செய்யுங்கள். மிகப்பெரிய குற்றம். அதனால் மக்களுக்கு தீமை மட்டுமே ஏற்படும்.
எனவே ஓட்டுக்கு பணம் வாங்குதலை தவிர்த்திடுங்கள். ஆண் பெண் என்ற பேதம் இல்லை. முடிந்தவர் முடியாதவர் என்ற வித்தியாசம் இல்லை. 18 வயது நிரம்பிய அனைவரும் வாக்களிக்கலாம். வாக்குப்பதிவினால் மட்டுமே நல்ல தேர்தல் நடத்த முடியும், நாட்டை உயர்த்த முடியும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி.